தென்னாப்பிரிக்காவின் ஆரம்பகால மக்கள் இன்றைய சான் கோய் மக்களின் முன்னோடிகளாக இருந்ததாக கருதப்படுகிறது. இரு குழுக்களும் சிறிய கோக்வாடி, க்ஸா மற்றும் டூ குடும்பங்களிலிருந்து கிளிக் மொழிகளை பேசுகின்றன. அதன் உறுப்பினர்கள் நீண்ட தூரம் வேட்டையாடி சேகரித்து வர்த்தகம் செய்தனர். தென்னாப்பிரிக்காவில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கால்நடைகள் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது மேய்ச்சல் பொருளாதாரத்தின் முக்கிய அம்சமாக மாறியது. ஏனெனில் இப்பகுதியில் செட்சே ஈக்கள் இல்லாத பெரிய புல்வெளிகள் இருந்தன. முதல் ஸ்வானா மொழி பேசும் குழுக்கள் கலஹாரியின் தெற்கு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தன. பல்வேறு மக்கள் குழுக்களும் லிம்போபோ நதி வழியாக இந்திய பெருங்கடலுக்கு செல்லும் வர்த்தக பாதைகளுடன் இணைக்கப்பட்டனர். தந்தம், தங்கம் மற்றும் காண்டாமிருக கொம்புகளுக்கு ஈடாக ஆசியாவிலிருந்து மணிகள் போன்ற வணிகப் பொருட்கள் போட்ஸ்வானாவுக்கு சென்றன. வரலாற்று ரீதியாக பகலங்கா கலாச்சாரம் மெதுவாக மறைந்து வருவதால் சில பகலங்காக்கள் தங்கள் கலாச்சார மற்றும் வரலாற்று பாரம்பரியத்தின் மீதான பெருமையையும் உணர்வையும் இழந்துவிட்டன என்ற அச்சத்தின் அடிப்படையில் இந்த திருவிழா உருவாக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி நடனம், இசை, பாடல் மற்றும் பல கலாச்சார நிகழ்ச்சிகளுடன் சிறப்பிக்கப்படுகிறது. விழா போட்ஸ்வானாவின் அனைத்து மூலைகளிலிருந்தும் கலைஞர்களை வரவழைத்து அவர்களின் கலாச்சார அடையாளத்தையும் வலை அமைப்பையும் வளர்த்து கொண்டது. இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் அனைவரும் விருந்துண்டு, நடனமாடி, கவிதைகள் வாசித்து அறிவை பகிர்ந்து கொள்வதால் இது மாபெரும் வெற்றியாக அமைந்தது. ஆப்பிரிக்காவுக்கான சண்டையின் போது போட்ஸ்வானாவின் பிரதேசங்களை பிடிக்க ஜெர்மனும் பிரிட்டனும் போட்டியிட்டன. போட்ஸ்வானாவை இணைக்க பிரிட்டன் முடிவு செய்து கேப் காலனியை அதன் வடக்கு பகுதிகளுடன் இணைத்தது. 1890இல் 22 டிகிரிக்கு வடக்கே உள்ள பகுதிகள் புதிய பெட்சுவானாலாந்து பாதுகாப்பில் சேர்க்கப்பட்டன. 1890களில் புதிய பிரதேசம் 8 வெவ்வேறு இருப்புகளாக பிரிக்கப்பட்டது. ஆயிரத்து 1890களின் முற்பகுதியில் பிரிட்டிஷ் அரசாங்கம் பெட்சுவானாலாந்து பாதுகாப்பை பிரிட்டிஷ் தென்னாப்பிரிக்க நிறுவனத்திடம் ஒப்படைக்க முடிவு செய்தது. பிராந்தியத்தில் உள்ள முக்கிய பிரிட்டிஷ் காலனிகளிலிருந்து 1910ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்கா யூனியன் உருவாக்கப்பட்ட போது உயர் கமிஷன் பிரதேசங்கள் பெட்சுவானாலாந்து பாதுகாப்பு, பசுட்டோலாந்து மற்றும் ஸ்வாசிலாந்து ஆகியவை சேர்க்கப்படவில்லை. ஆனால் அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து வந்த தென்னாப்பிரிக்க அரசாங்கங்கள் பிரதேசங்களை தங்கள் அதிகார வரம்பிற்கு மாற்ற முயன்றாலும் UK தொடர்ந்து தாமதித்து வந்தது. 1920இல் ஆப்பிரிக்கர்கள் மற்றும் ஐரோப்பியர்கள் இருவரையும் பிரதிநிதித்துவப்படுத்த 2 ஆலோசனை குழுக்கள் நிறுவப்பட்டன. ஆப்பிரிக்க கவுன்சில் ஸ்வானா பழங்குடியினரின் 8 தலைவர்கள் மற்றும் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டிருந்தது. 1934இல் பிரகடனங்கள் பழங்குடி ஆட்சி மற்றும் அதிகாரங்களை ஒழுங்குபடுத்தியது. ஒரு ஐரோப்பிய ஆப்பிரிக்க ஆலோசனை குழு 1951இல் உருவாக்கப்பட்டது. மேலும் 1961 அரசியலமைப்பு ஒரு ஆலோசனை சட்டமன்ற குழுவை நிறுவியது. ஜூன் 1964இல் போட்ஸ்வானாவில் ஒரு ஜனநாயக சுய அரசுக்கான முன்மொழிவுகளை பிரிட்டிஷ் அரசு ஏற்றுக்கொண்டது. பிப்ரவரி 1966இல் லண்டனில் ஒரு சுதந்திர மாநாடு நடைபெற்றது. 1965ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவில் உள்ள மகி கெங்கிலிருந்து
கபோரோனுக்கு அரசாங்கத்தின் இருக்கை மாற்றப்பட்டது. 1965 அரசியலமைப்பின் அடிப்படையில் நாடு அதன் முதல் பொது தேர்தல்களை சர்வஜன வாக்குரிமையின் கீழ் நடத்தி 30 செப்டம்பர் 1966 அன்று சுதந்திரம் பெற்றது. பெட்சுவானாலாந்து அதன் தற்போதைய பெயரில் ஒரு சுதந்திர காமன்வெல்த் குடியரசாக மாறியது. சுதந்திர இயக்கத்தின் தலைவரும் குவாட்டோ தலைமை பதவிக்கான சட்டபூர்வமான உரிமையாளருமான செரட்சே காமா முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் 2 முறை ஜனாதிபதியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்.